ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 39 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த வித்தியாசமான செகண்ட் சர்வர்லேருந்து தப்பிச்சு வந்த அந்த ஆளுங்க அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போ எங்கே போகணும்னு தெரியல. நான் இந்த டைமில் அவங்க சைனா விட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே டெரிட்டரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. உடனே பக்கத்துலேயே கிரிம்சன்னு ஒரு பர்சனும் சொல்கிறான், ஐயா நம்ம ஏன் பக்கத்தில் இருக்க ஐலாண்டில் இருக்க மக்களை அழிச்சு நம்ம ஏற்றுக்க கூடாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர் ஆயிட்டு கொரியாவை நம்ம கேப்சர் பண்ண பார்க்கலாம். இதை கேட்டோடனே பாஸுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா இதே விஷயத்த தான் நானும் யோசிச்சிருந்தேன். ரொம்ப நன்றி, இப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவு கச்சிருக்கு. இப்போ நம்மளோட பிளான் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தாக்க போகலாம். ஏன்னா அந்த டைம்ல தான் இந்த கொரியாவோட ஆளுங்க மிகப்பெரிய மாஸ்டர் கூட எல்லாம் சண்டை போடுவாங்க. உள்ள பூந்து எல்லாத்தையுமே கலைக்க வேண்டியதான். சரி பாஸ், நீங்க சொன்னபடியே எல்லாமே நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பைரட்ஸோட சினாலஜியை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதே மாதிரி டக்குன்னு இடத்த பிடிச்சு நம்ம வந்து நிறையவே கோல்டு அடையணும். உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்குன்னு ஒரு சினாலஜியும் இருக்கு. அதோட டைட்டில் என்னன்னா, ஐ வில் பிகம் த பைரட் கிங். இது அப்படியே ஒன் பீஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி ஒரு சினாலஜி இவங்க கிட்ட இருக்கு. இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒன்னா இவங்க வேலை செய்யறாங்க. அங்க கீழேயே அந்த பாஸும் சொல்றான், எனக்கு வந்து ஃபைனலா ஒரு கொஸ்ட் வந்து கிடைச்சது. இதுபடி நம்ம எல்லாரையுமே முடிக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த குழப்பத்தோட எண்டிங்ல மேன் ஆஃப் வர்ச்சு, அதாவது நல்லவன் பிறப்பானா. என்ன ஒரு ஃபூலிஷான கொஸ்டா இருக்குல்ல. ஏதோ ஒன்று பசங்களா, இந்த மாதிரி யாரையுமே விட்டு வைக்க கூடாது. யார் உங்க கண்ணு முன்னாடி வராங்களோ எல்லாரையுமே போட்டு தள்ளணும், மர்சியை நீங்க காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்ட் வச்சிருக்கு. இது வரைக்கும் தான் அந்த மெமரி ஃபிராக்மெண்ட்டும் அங்க காட்டுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லெவலப் ஆயிருப்பான். அங்க டெத் ரெஸ்பான்ஸ் அது வந்து இன்னமும் அதிகரிக்குது அவனுக்கு. இப்போ நம்ம சாங்குவால கிட்டத்தட்ட 25 ஜாம்பிஸா வர வைக்க முடியுமா? பரவாயில்ல, இது வந்து நல்லா இருக்கு. ஏன்னா போக போக என்னோட படம் ஏறினே போகுது. ஆமா நெக்ரோமேன்சர் சார், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? வேற என்ன, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண போறோம். இதுக்கப்புறம் அந்த வார காட்டாங்க. ஒரே ரெட்டா இருக்கா அவங்க முன்னாடி வந்து நிறையவே இருக்கு அவங்களோட எண்ணிக்கை. அங்க ஹாங்கும் கேட்கறான், இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால அவங்கள வெல்ல முடியுமா? ஆமா ஆமா, அவன் கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நம்மளோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணா அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா ட்ரோல், அதுங்களையும் இவங்க ஸ்லேவ் ஆக்கிட்டாங்க. இந்த ஆர்க்குங்க எப்படி அதை பஞ்சுன்னு தெரியல. ரோல் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதுங்களை இப்படி இவங்க கட்டுப்படுத்துறாங்களோ, இப்படி இவங்க பயப்படுறாங்களே. அந்த டைம்ல ஜீசுவும் ரைட்டையும் களை இறங்கி நடுவில் அப்படியே வெட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி அந்த இடத்துல வெட்டி வெட்டி போறாங்களா, திடீர்னு ஒரு டேகர்லாம் வந்து அவங்க மேல படம். அதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹாங்கு தான். உள்ள போந்து ஆளு இன்வென்சிபிளா மாதிரி வச்சு தாக்குறான். அங்க லீனு இன்னொரு ஒரு பையன் இருக்கான். அவனோட சோட வச்சு எல்லாத்தையுமே இருக்கிறான். 1200 கோல்டும் கிடைக்குதான். இதனால கண்ணை மூடி அப்படி இப்படின்னு தாக்குறான். இந்த இடத்துல லீ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவானா. அந்த டைம்ல அவன் பின்னாடி ஒரு அம்பு வரும். மிஸ் அந்த அயன் ஃபிஸ்ட் அவர் தான் காப்பாத்துறாரு. பாத்துறா லீ, இந்த மாதிரி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீ காலி, ஞாபகம் வச்சுக்கோ. அயன் ஃபிஸ்டும் அங்க விடவே இல்லையே, பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்க்கோட நம்பரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாகுது. என்னதான் ஆர்க்கோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்தாலும் அதுங்க கூட சண்டை போடுறது ஈஸியா இருக்கு. அதே மாதிரி பயமாவும் இல்ல. அங்க இன்னொரு ஆர்க்கும் தாக்கவுதான். நடுவுல நம்ம ஹாங் வந்து நிக்கிறான். எங்க கண்ணு போற, இந்த மாதிரி நான் இருக்கும் போது உன்னை விட்டுருவேனா? இந்த சைடு நிறைய பேர் பேரியரை வச்சு தடுக்கிறாங்க. இந்த ஆர்க்குங்க பேரியரையே உடைக்க பாக்குது. அங்க பிரீஸ்டா இருக்கிறவங்க பிரீஸ்டோட பவரை காட்ட அதுங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் தான் அவங்க பின்னாடி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இந்த ஆர்க்குலயே ஷாமன் ஆர்க்கும் இருக்கு. இந்த ஷாமன் ஆர்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதெல்லாம் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இதுங்க உஷாராவும் இருக்கும். அதுங்களை பார்த்தோன்னே டக்குன்னு அவங்க ஸ்பெல்ல போட சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஷாமன் ஏதோ ஒரு பவரை போட அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே ஏற்படுது. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா சைட்ல ஓனாயிங்க மேல ஆர்க்குங்க வருது. அங்க ஹாங்கும் சொல்றான், அட இது என்ன புதுசா இருக்கு, இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால தோக்கடிக்க முடியுமா? அங்க பின்னால இருந்து ப்ராஸ்டிக்யூட்டரும் கத்துறாரு, அட எல்லாருமே என்ன பண்ண இருக்கீங்க, நம்ம வந்தாச்சுல்ல அவங்கள தட்டி தூக்கணும். இதே மாதிரி ப்ராஸ்டிக்யூட்டரோட ஆளுங்க பின்னால இருந்து அம்பெல்லாம் வர்றாங்களா. அதனால அந்த ஷாமனோட படையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. இப்பதான் அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் வருது. அட குரூசைடர்ஸ் வந்துட்டாங்களே, இந்த வாட்டி நம்மளால எதையும் பண்ண முடியும். அவங்களுக்கு குரூசைடர்ஸ் சொல்லியா பஃபும் கிடைக்குமா? அதனால பயங்கரமா தாக்குறாங்க. அங்க ப்ராஸ்டிக்யூட்டரும் யோசிக்கிறான், நான் இதை பண்றதுக்கு காரணம் என்னோட அந்த பிரைமரி கோஸ்ட், அதை வந்து நான் எப்படியாச்சும் அவேக்கன் பண்ணும், எப்படியாச்சும் அதை முடிச்சே ஆகணும். அங்க ப்ராஸ்டிக்யூட்டர் அவரோட கிராஸ் பியர் அந்த அட்டாக்க பண்ண ஒரு வழியில இருக்க ஒட்டுமொத்த ஆர்க்கோட கும்பலும் அங்கேயே முடியுது. இந்த சைடு ஒரு குரூசைடரும் அங்க இருக்கிற ஆர்க்க கொள்றான். அவன் லெவல் 9ல இருந்து 10க்கு போக ப்ராஸ்டிக்யூட்டரோட அந்த கோஸ்ட் அது கம்ப்ளீட் ஆகுது. நீங்க உங்களோட பிரைமரி அவேக்கனிங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்களோட டெஸ்டினி அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. திடீர்னு வானத்துலேருந்து ஒரு வித்தியாசமான ஒளியும் ப்ராஸ்டிக்யூட்டர் மேலே பத்து. அந்த இடத்துல நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர வெளிச்சமாக இருக்கு.
வானத்திலிருந்து ஒரு வித்தியாசமான கோல்டன் கலர் ஸ்பியரும் அவருக்கு கிடைக்குது. மக்களே, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே என்னோட டொமைன்ல இருக்கீங்க, இதனால தாக்குங்க, ஏன்னா இதுதான் என்னோட புது ஸ்கில். இந்த ஸ்கில் என்ன பண்ணும்னா 1 ஹவருக்கு இந்த டொமைனுக்குள்ள யார் யார் இருக்காங்களோ 2% ஹீலிங் ஏத்திக்கினே இருக்கும். அதே மாதிரி குரூசைடர்ஸோட எபிலிட்டி அதுவும் 5% அதிகமாகுது. அங்க இருக்கிற ஒருத்தனாலையும் இதை ஃபீல் பண்ண முடியுது. அவங்க எதிர்பார்க்கல. அட என்ன இது, மேல லைட் பட்டவுனே நம்மளுக்கு ஹீல் ஆகுது. அட லீடர் ப்ராஸ்டிக்யூட்டர், நீங்க உண்மையிலே மாசுதான். பரவாயில்ல, இந்த ஸ்கில்னால எனக்கு இப்பதான் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இப்பதான் நான் பலசாலியா இருக்கிற மாதிரியும் உயிரோட இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் பண்ண வேலையால இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. நிறைய பேருக்கு என்ன பண்ணும் தெரியல, அதை அடாப்ட் பண்றதுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு. ஆனா இப்போ நான் விட போதில்ல, நம்ம அவங்கள முடிச்சாகணும். லிபரேஷன் கில்டு நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால அவங்களுக்கு யாரு நம்ம காட்டணும். நம்மளோட கில்டு போக போக இன்னமும் பெருசாக போகுது. இதுக்கப்புறம் சைனால வேற ஏதோ ஒரு சர்வரை காட்டுறாங்க. அங்க இன்னொருத்த மெசேஜை கொண்டு வரான். ஐயோ பாஸ், ஒரு பிரச்சனை. என்னன்னா நம்ம அனுப்பின அந்த குழு அவங்க டிஃபீட் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணமும் சைனாவோட அந்த 2வது சர்வர் தான். இப்போ அவங்களுக்கு இங்க பார்த்தலன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க கொரியாக்கு போயிருக்காங்க. அந்த பைத்தியக்காரங்களை நான் என்ன பண்றது? அவங்க மனுஷ ஃபார்ம்ல இருக்க ஒரு பீஸ்ட் தான். உண்மையை சொன்னா நான் இதை பார்க்கும் போது அவங்களுக்கு குப்பியா தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள மத்த கண்ட்ரிக்கு அவங்க போறாங்களா? ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க சொல்றான். என்னன்னா கொரியால இருக்க ஆளுங்க அந்த குழுவை அழிச்சிட்டாங்களாம். இப்போ அவங்க தோத்து போயிட்டாங்களாம். அட அப்படியா? இந்த கொரியால அந்த அளவுக்கு டேலண்டான ஆளுங்களா இருக்காங்களா என்ன? பரவாயில்ல, கொரியால அப்படி யார் இருக்காங்களோ எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு அங்க பார்க்கணும்னு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துல ஆர்க்கோட கும்பலை எப்படியும் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அங்க மின்னுக்கெல்லாம் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ராஸ்டிக்யூட்டரும் கேக்குறாரு, ஆமா நம்ம எத்தனை பேரை இழந்தோம்? போன வாட்டி கிட்டத்தட்ட 100க்கும் மேல நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல, கிட்ட ஒரு 3 பேரோ ஏதோ தான் இறந்து போனாங்க. நம்ம நினைச்சதை விட ரொம்ப கம்மி தான். என்னதான் நம்ம நிறையவே குறைச்சாலும் எப்படியும் அங்க டெத் அது ஆவதா செய்த. ஒரு ஃபைட்லயும் நம்ம யாரையாச்சும் இழக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுவே சாங்கோ அப்படி இல்ல, ஒரு சண்டையிலயும் அவன் கெயின் பண்ணிக்கினே இருப்பான். அவனுக்கு இல்லாத அந்த லிமிட் அது இங்க இருக்கு. அதே டைம்ல ஒருத்தங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியதான் இந்த அளவுக்கே அவங்களால வர முடியும். அதனால நம்ம இன்னமும் நிறைய விஷயங்களை பண்ணணும். ப்ராஸ்டிக்யூட்டர், இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவங்களுக்கும் ரெஸ்ட் தேவை இல்லையா? ஏன்னா ரெஸ்ட் எடுக்கலன்னா அவ்வளவுதான், அவங்க அப்படியே செத்துருவாங்க போல. நான் இப்படி இவங்க பேசும்போது நிறையவே சவுண்டா அவங்களுக்கு கேக்குது. இடத்துல ஏகப்பட்ட ஆர்க்கோட கும்பல் புதுசா வருது. அட இது என்ன கதையா இருக்கு? இதுங்க எப்போ வர ஆரம்பிச்சது? ஆர்க்கோட கும்பலும் அப்படியே வார தொடக்கிற மாதிரி கத்திக்கினே வருதுங்க. இதுங்க என்ன போன வாட்டியை கம்பேர் பண்ணா ரொம்ப அட்வான்ஸா வர மாதிரி இருக்கு. இந்த வாட்டி அதுங்க வர்றது ரைனோல. இப்போ இதுலயும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த கமாண்டர்ஸ் அவங்களதான் நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல அழிக்க முடியாது. ரொம்பவும் கஷ்டம் அவங்கள அடிக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? பக்கத்துலயே நிறையவே பில்டிங்லாம் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டா அதுங்க நம்மள ஃபாலோ பண்ணாது. நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா நம்மள ஃபாலோ பண்ணாம அதுங்க நம்ம வில்லேஜ் ஆளுங்க இருக்க யங் டேம்போ அந்த இடத்துக்கு அதுங்க கண்டிப்பா போகும். ஆமா, ப்ராஸ்டிக்யூட்டர் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இந்த ஆர்க்கெல்லாம் இருக்குல்ல, இதுங்க நேச்சராவே எந்த இடத்துல நிறைய ஆளுங்க இருக்காங்களோ அங்கதான் இதுங்க போய் அட்டாக்கே பண்ணும். நம்மளுக்கு வர வழியில மத்தவங்களை நம்ம காப்பாத்தணும். அதுக்காக நம்ம இங்கேயே சண்டை போடணும். அந்த இடத்துல மத்தவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, அங்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அதுங்க செம்ம வேகமா தான் திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய ஆர்க்கு அது அப்படியே மண்டையிலே போய் விழுது. பாக்குறவங்களுக்கு எதுவுமே புரியல. விழுந்த அத்த செகண்டே அது பயங்கரமா வெடிக்குது. ஆனா இதே மாதிரி நிறையவே பறவையும் அந்த ஆர்க்க கொண்டு வருது. அதே மாதிரி திரும்ப போட அங்க பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. இது பாக்குற ஹாங்கெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது, அட நம்ம சாங்கோ அங்க சீனா வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து லைக்கை போட்டா வேண்டியதான் என்னால தொடர்ந்து நிறைய எபிசோட அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க போற லைக் தான் எனக்கு பூஸ்ட் மாதிரி. ஸோ லைக்கை போட்டுருங்க. அதனால லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.